கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதக்காரன் புத்தகம் 6ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். இந்த தாவீதின் சங்கீதம், தாவீது அவர்கள் மிகவும் பலவீனப்படுத்தப்பட்ட நேரத்திலே ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார். என் பெருமூச்சு, ராம் முழுவதும் தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், மன உளைச்சலோடு நான் படுத்து உறங்குகின்ற கட்டில் ஈரம் அடைகிற அளவுக்கு என் கண்ணீரில் வடிந்த நீர் கட்டிலை நனைக்கிற அளவுக்கு நான் உம்மிடத்திலே வேண்டுகிறேன் சாமி என்று தாவீதுடைய விண்ணப்பத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், நெருக்கடிகள், பலவீனங்கள், ஆபத்துக்கள், என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று அறியாமல் புரியாமல் தவிக்கிற மக்கள் இப்போதும் ஏராளமாய் உண்டு. அவர்கள் அந்த உபத்திரவத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் எப்படி உபத்திரவ நேரத்திலே, பலவீன நேரத்திலே உறக்கமில்லாமல் படுத்துறங்குகின்ற கட்டில் ஈரமாகிற அளவுக்கு ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்தார் என்பதைதான் இந்த 6வது சங்கீதம் 6வது வசனம் வெளிப்படுத்துகிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த செய்தியை கேட்கின்ற போது எப்பேற்பட்ட உபத்திரவம் இருந்தாலும் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற போது கம்பீரமாய் அறுக்க முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர். ஆமென்.